தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். வேதம் வைத்திருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி காண்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆமென். வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 26 வாசிக்கிறேன். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தாவே தேவாவியானவர் அனுப்பி கொடுக்கிறீர். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். தகப்பனே, வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் நமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். இந்த ஆலயத்தினுடைய விசேஷம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் இங்கே பேசுகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆகவே வார்த்தையும் தேவனும் ஒன்று. வார்த்தையை கவனிக்கும் போது தேவனை நீங்கள் கவனிக்கிறீர்கள். நிச்சயமாக விடுதலையும் ஆசீர்வாதமும் வாழ்வும் உங்களுக்கு உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். பாருங்க, இங்கே இந்த வசனத்தில் மனுஷனுடைய பாவம், இயேசுவின் தியாகம், தேவனுடைய அன்பு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் வழி தப்பி ஆடுகளைப் போல அவனவன் தன் தன் பாதையிலே போனோம். பாருங்க, முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்து தேவனுடைய ஜீவ வழியை தவற விட்டு விட்டான். பரிசுத்தவனாக படைக்கப்பட்டிருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தபடினாலே அவன் பாவியாக மாறிவிட்டான். பாவம் அவனை ஆண்டு கொண்டது. பாவம் அவனை ஆண்டு கொண்டது மட்டுமல்ல, பாருங்க, அவனுடைய சந்ததி முழுவதையும் பாவம் ஆண்டு கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனிதர்கள் பாவம் செய்கிறதுனால பாவியாக மாறுகிறது கிடையாது. மனிதர்கள் பாவத்தில் பிறந்திருக்கிறதுனால பாவம் செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேப்பங்காய் காய்ச்ச பிறகு அந்த மரத்தை பார்த்து இது வேப்ப மரம்னு யாரும் சொல்றதில்லை. அது வேப்ப மரமாக இருக்கிறதுனால அது வேப்பங்காயை காய்க்குது. கவனிங்கள். ஆகவே மனிதர்கள் அவர்களை பாவம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த பாவத்திற்கு தண்டனை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நீதிபரர், பாவத்தை தண்டிக்காம விட மாட்டார். கவனிங்க. ஆகவே பாவத்திற்கு தண்டனை இருக்கிறது. தண்டனை இருக்கிறது என்பது தேவனுடைய நீதி. பாவத்துக்கு வருகிற தண்டனையை தான் இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம். வியாதி, தரித்திரம், சாபம், மனக்குழப்பம், பில்லி சூனியம், பேய்கொள்ளாறு,
விபத்து, வேதனைகள், கண்ணீர், பிரிவு எல்லாமே பாவத்து நிமித்தமாக வந்த விளைவு. பாவத்து நிமித்தமாக மனிதன் இழுத்துக்கொண்ட தண்டனை, முடிவு நரகம். பாருங்க, ஆகவே பாவத்திற்கு இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலையும் தண்டனை இருக்கிறது. பாவத்தின் தண்டனை இம்மையிலையும் இருக்கிறது, மறுமையிலையும் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நற்செய்தி என்னவென்றால், அருமையானவர்களே, இந்த பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனை, மனுஷன் தலை மேல வர வேண்டிய தண்டனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் அவர் மேல் விழ பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. தண்டனை இயேசுவுக்கு, மன்னிப்பு மனிதர்களுக்கு. கவனிங்க, இயேசு சிலுவையிலே பாவத்துக்கு வர வேண்டிய அடிகளை ஏற்றுக்கொண்டார், வலியை ஏற்றுக்கொண்டார், வேதனையை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய ரத்தத்தை கிரயமாக கொடுத்து அருமையானவர்களே பாவ மன்னிப்பையும் மீட்பையும் சபதரித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு பாவத்து நிமித்தமாக எந்த மனிதனும் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இயேசு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு தண்டிக்கப்பட்டிருக்கிறபடினால பாவத்து நிமித்தமாக யாரும் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்திற்கான கரையத்தை யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதற்குரிய எல்லா கரையத்தையும் இயேசு கொடுத்து தீர்த்திருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசுவை ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது மனிதன் தண்டனைக்கு தப்புகிறான். பாருங்க, ஏன்னா அக்கிரமமும் அதனுடைய தண்டனையும் அவர் மேல் வந்து விடுகிறது. மனிதனுக்கு பாருங்க பாவ மன்னிப்பும் சமாதானமும் பாருங்க விடுதலையும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, இலவசமாக கொடுக்கப்படுகிறது. பாருங்க, எல்லா தேவனுடைய நன்மைகளும் முற்றிலும் இலவசமாக அது கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு நன்மைகளை பாருங்க மனுஷனுக்கு கர்த்தர் ஏன் இலவசமா கொடுக்கிறார்னா, பாருங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பா இருக்கிறதுனால அதை கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த நன்மைகளை சபதரிப்பதற்கு சம்பாதிப்பதற்கு மனுஷன்ட்ட எந்த பலனும் கிடையாது. ஆகவே அவரே கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்து இலவசமாய் கொடுக்கிறார். யார் வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனா நிறைய பேர் வேண்டான்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவேளை இந்த காலை வேளையில வந்திருப்பீர்களானால், இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னை உடைய பிள்ளையாக மாற்றும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் பாருங்க, கர்த்தருடைய அழைப்பையும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் அவரால் உண்டாயிருக்கிற ரட்சிப்பு எவ்வளவு பெரியது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அறிவுக்குள்ளதான் தேவன் ஆசீர்வாதத்தை அடைச்சி வச்சிருக்கிறாரு. ஞான அறிவு அருமையானவர்களே மிக மிக அவசியமா இருக்கிறது. தேவனுடைய அழைப்பு எவ்வளவு பெரியது, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரியது என்கிற அறிவு வரும்போது அன்பு பெருக ஆரம்பித்து விடுகிறது. தேவன் மேலே அன்பு பெருக ஆரம்பித்து விடுகிறது. அவரோட ஐக்கியம் கொள்வது எளிதாக மாறிவிடுகிறது. அருமையானவர்களே, அவரோட ஐக்கியம் கொள்ளும் போது சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் எல்லையே இல்லாம போயிருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவாதி தேவனோடு கூட அருமையானவர்களே ஐக்கியப்படுவதை போல மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற பாக்கியம் வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் பெரிய பாக்கியம் கிடையாது. இது அவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதனுடைய வாழ்க்கையிலே உணர்கிறேன். ஆரம்பத்தில் இவ்வளவு தூரம் ஒரு ஆழமான அறிவு எனக்கு இல்லை, ஒரு கர்த்தரோட ஒரு ஆழமான உறவு இல்லை, ஏதோ மேலோட்டமாக இருந்துச்சு. ஆனால் நாட்கள் ஆக ஆக, மாதங்கள் ஆக ஆக, வருஷங்கள் ஆக ஆக அருமையான தேவனை பற்றிய அறிவு, தேவனுடைய ரட்சிப்பை குறித்த அறிவு, அவருடைய அழைப்பை குறித்த அறிவு, அவருடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்த அறிவு, அவருடைய அன்பை குறித்த அறிவு அது பெருகின மாத்திரத்தில் அருமையானவர்களே இன்றைக்கு ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. இன்றைக்கு அருமையானவர்கள் கர்த்தரை என் உள்ளம் பாராட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தரை என் உள்ளம் துதிக்கிறது. பாருங்க, இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவரோடு கூட நல்ல ஐக்கியமும்
அவரோடு கூட நல்ல பரஸ்பரமும் எனக்கு உண்டாயிருக்கிறது. இன்னும் நிறைய உண்டாகணும்னு நான் விரும்புகிறேன். கவனிங்க, இதுதான் அருமையானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தருடைய அழைப்பையும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எவ்வளவு அதிகமாய் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளோ அதிகமாய் கர்த்தரை நாம நேசிக்க ஆரம்பித்து விடுவோம். பாருங்க, இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் ஞானிகளா இருந்ததுனால, வல்லவர்களா இருந்ததுனால, பிரபுக்களா இருந்ததுனால தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஞானிகளா இருக்கிறாங்க, வல்லவர்களா இருக்கிறாங்க, பிரபுக்களா இருக்கிறாங்க, இவங்களை பிடிச்சா நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கர்த்தர் நம்மளை பிடிக்கலையாம். கவனிங்க, மனுஷன் அப்படி பிடிக்கிறான். மனுஷர்கள் சூஸ் பண்ணும்போது அப்படிதான் சூஸ் பண்றாங்க. எனக்கு இவங்களால என்ன லாபம் கிடைக்கும், அப்படிதான் மனுஷன் பார்க்குறான் இல்லையா? தானியேல் புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு ராஜாவை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவன் இஸ்ரவேல் மேல படையெடுத்து வந்தானா. படையெடுத்து வந்து இஸ்ரவேலை மேற்கொண்டு ஆலயத்தில் இருக்கிற பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டது மட்டுமல்ல, மனிதர்களையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போனானா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வாலிபர்களை சிறைப்பிடிச்சு கொண்டு போனானா. அந்த வாலிபர்கள் எப்படிப்பட்டவங்களாம் வாசிங்க, தானியேலின் புஸ்தகம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வர கட்டளையிட்டான். கவனிங்க, நேபுகாத்நேச்சார் அவன் வந்து எப்படிப்பட்ட ஆட்களை சூஸ் பண்ணானா, துறைமார்கள், ராஜகுலத்தார், யாதொரு குறையும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், ஞானத்திலே தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், திறமசாலிகள். பாருங்க, இப்படிப்பட்ட ஆட்களை பிடிச்சிட்டு நம்ம நாட்டுக்கு கொண்டு போனா இவங்க தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. அதனால நம்முடைய நாட்டுக்கு ரொம்ப பிரயோஜனம் உண்டாகும், நம்முடைய நாட்டுக்கு லாபம் உண்டாகும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்து பாருங்க இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு போறான். பாருங்க, சோம்பேறிகளை பிடிச்சிட்டு போனான்னா இவனுங்களுக்கு சோறு போட்டு அவங்க அரசாங்கம் நஷ்டப்பட்டு போயிடும். இவன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான். பாருங்க, அப்படிப்பட்ட ஆளை பிடிக்காம இருக்கிறதுல வெடிப்பான ஆட்களை பாருங்க பிடிச்சிட்டு போறான். அருமையானவர்களே, ஆனால் தேவன் நேபுகாத்நேச்சார் மாதிரி கிடையாது. தேவன் வந்து பாருங்க நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாராம். நாம இப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளாம் ரொம்ப கெட்டிக்காரங்களா இருந்ததுனால, ரொம்ப திறமசாலிகளா இருந்ததுனால, ரொம்ப வல்லவர்களா இருந்ததுனால, ரொம்ப பிரபுக்களா இருந்ததுனால பாருங்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அருமையானவர்களே, நேபுகாத்நேச்சார் அவனுக்கு லாபம் உண்டாகும்படி ஆட்களை தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் கர்த்தர் நமக்கு லாபம் உண்டாகும்படி நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய நாடி துடிப்பே என்னன்னா, நாம நல்லா இருக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், வாழ்ந்திருக்க வேண்டும். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் எல்லா ரீதிகளிலும் தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நாடி துடிப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கு லாபம் உண்டாகும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். என்ன அற்புதமான தேவன்! வேதம் சொல்லுறது, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க, இவ்வளவாய் தேவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, நேபுகாத்நேச்சார் அவன் சுயநலம் பிடிச்சவன். ஆனால் தேவன்
அருமையானவர்களே, தன்னலம் இல்லாத தியாகி, ஒரு அன்பின் தேவன். அன்பின் அடிப்படையிலே அருமையானவர்களே நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவ அன்பை பாராட்டுகிற ஒரு உள்ளம் இருக்குதா உங்களுக்கு? எப்போதும் தேவ அன்பை பற்றி நினைக்கிற ஒரு மனது இருக்கிறதா? அப்படி இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். கவனிங்க, தேவனுடைய அன்பு தான் அருமையானவர்களே மகத்தான ஒன்று என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மக்களே, சங்கீதத்துக்கு போவோம். சங்கீதம் 145 8வது வசனம் பாருங்க. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. இங்க பாருங்க 8வது வசனம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். பாருங்க, the Lord is gracious and full of compassion என்று ஆங்கிலத்தில் வருகிறது. இரக்கம் நிறைந்தவரா இருக்கிறாரு. ஒரு டம்ளர் இருக்குது, அந்த டம்ளர்ல பாதி தான் தண்ணி இருக்குதுன்னா அது தண்ணீரால் நிறைந்திருக்குதுன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அல்லது அந்த டம்ளர்ல முக்காவாசி தண்ணி இருக்குதுன்னா அந்த டம்ளர் தண்ணீரால் நிறைந்திருக்குதுன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அது முழுசு நிரம்பி இருந்தாதான் தண்ணீரால் நிறைந்திருக்குதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? தேவன் அருமையானவர்களே மனதுருக்கத்தினால் நிறைந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பினால் நிறைந்திருக்கிறார். God is nothing but love. பாருங்க, அன்பை தவிர வேற சுபாவம் அவரிடத்துல இல்லை. அந்த அன்பின் அடிப்படையில தான் அருமையானவர்களே தேவன் நம்மை தெரிந்து கொண்டாராம். எத்தனை பெரிய பாக்கியம்! தகுதி இல்லாத நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தோமா? நம்ம பைத்தியங்களா இருந்தோமா? பலவீனர்களா இருந்தோமா? இழிவானவர்களா இருந்தோமா? அற்பமாய் எண்ணப்பட்டவர்களா இருந்தோமா? கர்த்தர் நம்மை தேடி வருவதற்கு எந்த தகுதியும் நம்மிடத்துல இல்லை. ஆனால் அன்பு நிமித்தமாக நம்மை தேடி வந்தார். அன்பை தவிர வேற காரணமே கிடையாது. அன்பு மட்டும் அவர்கிட்ட இல்லைன்னா இங்க இருக்கிற நம்ம யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா தேவன் அன்பாகவே இருக்கிறதுனால இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் தேவனுடைய அன்புக்காக கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரிப்போம். அருமையானவர்களே, அந்த அன்பு நிமித்தமாக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அன்பு நிமித்தமாக தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அன்பு நிமித்தமாக தான் நம்மை அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அன்பு நிமித்தமாக தான் பாருங்க பரலோகத்தின் பிரஜைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். அன்புதான் அவரிடத்தில் இருக்கிற உந்து சக்தி. Love is the motivation force of God. தேவனை உந்தி தள்ளுகிற ஒரு சக்தி ஒன்று இருக்குமானால் அது அன்புதான். பாருங்க, அந்த அன்புதான் நம்மை தேடி வர வைத்தது. பரலோகங்கிற தங்கப்பட்டினத்தை விட்டுட்டு அருமையானவர்களே சாணி நிறைந்த இந்த பூமிக்கு வரணும்னா எவன் வருவான்? நாமெல்லாம் அப்படி கரையும் கொடுக்க முடியுமா? பாருங்க, எவ்வளவு அன்பு நிறைந்த தேவன். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். யாருக்காக? நமக்காக. எல்லாரும் சொல்ல எனக்காக. பாருங்க, அப்படி வந்ததுனால தான் இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய மக்களே, தேவன் பாருங்க அன்பு நிறைந்தவர். அவருடைய அன்புல சுயநலமே கிடையாது. தன்னலமில்லாத ஒரு அன்பு, தியாக அன்பு. பாருங்க, அந்த தேவனுடைய அன்பை தான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே தேவன் ஊற்றி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க ரோமர் 5:5 வசனம் பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், எனக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு என்னுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. சம்திங் ஒண்டர்ஃபுல், சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. பாருங்க, உலகத்தானுக்கு இல்லாத ஒரு பாக்கியம், அவனுக்குள்ள இல்லாத ஒரு சக்தி, ஒரு வல்லமை, ஒரு பொருள், தேவ அன்பு. அது அருமையானவருடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது.
கவனிங்க, இப்போ தேவனை உந்தி தள்ளுகிற அந்த அன்பு, அதுதான் நம்மையும் உந்தி தள்ளுகிறதாய் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். போட்டி, பொறாமை, கசப்பு, வெறுப்பு, பகை, இதன் அடிப்படையில் உங்களை காரியங்களை செய்யவே கூடாது. அருமையான, போட்டி கெடுத்த, பொறாமை கெடுத்த, பகை கெடுத்த, வெறுப்பு கெடுத்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா உள்ளத்துல தேவன் அவருடைய அன்பை என்ன செஞ்சிருக்கிறாரு, ஊத்தி வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த அன்பிலே ஆண்டவரை தொடர்ந்து நான் நிறைந்திருக்க எனக்கு உதவி செய்யும். அன்பின் சிந்தையை எனக்கு தாரும், அன்பின் வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யும் என்று அருமையானவர்களே, இந்த அன்புக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. தேவ அன்பின் அடிப்படையில் காரியங்களை செய்யும் போது ஒரு நாள் அது தோல்வியில முடியாது. கவனிங்க, இன்னைக்கு ஏன் நிறைய நேரங்களில் தோற்று போயிடுறோம்? நாம ஏன் காரியங்கள் சித்திக்காம போயிருதுன்னா, தேவ அன்பை விட்டுட்டு வெளியே கால் எடுத்து வச்சிடறோம். எனக்கு சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன், அதனாலதான் சில நேரங்களில் நம்ம செஞ்சிடறோம், தோத்து போயிடுறோம். ஆனால் அருமையானவர்களே, தேவன் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. ஏன்னா அவர் அன்புக்கு அப்பாற்பட்டு காரியங்களை செய்கிறதே இல்லை. அன்பை விட்டுட்டு வெளியே காலை வைக்கிறதே கிடையாது. 1 கொரிந்தியர் 13 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் சொல்லுறது, அன்பு ஒரு காலம் தோற்று போகாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்பு ஒரு காலம் தோற்று போகாது. அப்ப தேவ அன்பின் அடிப்படையில் நாமும் பாருங்க காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த தேவ அன்பு அருமையானவர்களே நம்மையும் உந்தி தள்ளுகிற ஒரு சக்தியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் வெற்றி பெற விரும்புகிறீர்கள்? நம்மகிட்ட எந்த தகுதியும் இல்லை, ஆனால் தேவன் நம்மை நேசித்து இரத்த கரையும் கொடுத்து நம்மை வாங்கி நம்மை அவரோடு சேர்த்து கொண்டார். இன்னைக்கு நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். தேவ அன்பை விளங்க பண்ணுகிற மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஒரு கதை இருக்குது, ஓசியாவின் கதை. பாருங்க, இந்த ஓசியா ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிட்ட தேவன் சொல்றாரு, கோமர்னு ஒரு பெண் இருக்கிறா, அவ வேசித்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறா, அவளை போய் நீ திருமணம் பண்ணு அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்க விரும்புகிறேன், ஆகவே அவளை போய் நீ திருமணம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவளை போய் திருமணம் பண்ணுகிறான். பாருங்க, அவ அவனுக்கு 3 பிள்ளைகளை பெறுகிறாள். இஸ்ரேல், லோருகாமா, லோகமி என்கிற 3 பிள்ளைகளை பெறுகிறாள். பிள்ளைகளை பெற்ற பிறகும் பாருங்க, அந்த ஓசியாவை விட்டுட்டு ஓடி போயிடுறா, பழைய வாழ்க்கைக்கே ஓடி போயிடுறா. இப்போ நல்ல கணவனை விட்டுட்டு போனா வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை ரொம்ப மோசமா ஆயிடும் இல்லையா? சீரழிவாயிடும். அந்த மாதிரி போய் சீரழிஞ்சு கடைசியில் அடிமை சந்தைக்கு போயிடுறா. அங்கே விலைக்கு விற்கப்படுகிற ஒரு பெண்ணாக அடிமை சந்தையில் இருக்கிறா. இந்த ஓசியா அப்பவும் அவளை தேடி போகிறான். போனா அடிமை சந்தையில் இருக்கிறா. 15 வெள்ளிக்காசை கொடுத்து 1.5 கலம் வார்கோதுமையை கொடுத்து அவளை மீட்டு கொண்டு வருகிறான். மீட்டு கொண்டு வந்து அவளை மறுபடியும் தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறான். கவனிங்க, அந்த ஓசியா தேவனுக்கு அடையாளமாய் இருக்கிறான். அந்த கோமர் அவ நமக்கு அடையாளமாய் இருக்கிறாள். பாருங்க, அவளை மாதிரியே நாமும் தேவனை விட்டுட்டு ஓடி பலவிதமான சிக்கலுக்குள்ள சீரழிவுக்குள்ள கடந்தோம், அடிமை சந்தையில் கடந்தோம், பிசாசுனுடைய அரசாட்சிக்கு கீழே கடந்தோம். அருமையானவர்களே, அவன் அவளை 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் வாங்கிட்டு போறான். 15 வெள்ளிக்காசையும் 1.5 கலம் வார்கோதுமையும் கொடுத்து
அவளை மீட்டுட்டு போறான். ஆனால் தேவன் நமக்காக 15 வெள்ளிக்காசை கொடுக்கல, நமக்காக தம்முடைய ரத்தத்தையே கொடுத்தாரு. கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தி அடிமை சந்தையில் இருந்த நம்மை மீட்டு கொண்டு இன்றைக்கு நம்மை அவருடையவர்களாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு நாம் அருமையானவர்களே தேவனுடையவர்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுக்குரியவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனுக்குரியவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனுக்குரியவன். நாம் அருமையானவர்களே தேவனுக்கு உரியவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய அன்பினாலே, அன்பின் மிகுதியினாலே நம்மை மீட்டெடுத்து அவரோடு சேர்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! அதான் ஆண்ட்ரூ மார்க்ன்ற பிரசங்கர் சொல்றாரு, பரலோகத்துக்கு போன பிறகுதான் இந்த ரட்சிப்பின் மேன்மை அனைவருக்கு விளங்கும். ஆனா இங்கே விளங்குச்சுன்னா பாருங்க, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். கவனியுங்கள், ஆச்சரியமான தேவனுடைய அன்பு நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. எரேமியா 31:3 பாருங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். என்ன அர்த்தம் பாருங்க, நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. கர்த்தர் நம்மை நேசிப்பதற்கு தகுதி நிறைந்தவர்களா நம்ம இல்லை. ஆனா அநாதி சிநேகம் பாருங்க, எட்டர்னல் லவ். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம தாத்தா பாட்டிலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் நம்மை முன்குறித்து விட்டார், நம்மை அழைத்து விட்டார், நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். அநாதி சிநேகத்தினால நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இன்னைக்கெல்லாம் நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம்னா இது நம்ம முயற்சி கிடையாது. இது அருமையானவர்களே கர்த்தர் நம்மை இழுத்தபடினாலே, அவருடைய அன்பு நம்மை இழுத்தபடினாலே இன்றைக்கு நம்ம கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாருங்க, தேவ அன்பு வலிமையான ஒன்று. பாருங்க, இந்த தேவ அன்பை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்காக ஜெபம் பண்ணும்போது அவர் இப்படி ஜெபம் பண்றாரு, கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்று அறிந்து கொள்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் உங்களுக்கு தந்தருளுவாராக. கவனிங்க, மகா பெரிய ஒரு விஷயம்தான் தேவனுடைய அன்பு. அதுதான் நம்மை அவரிடத்தில் இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. அதுதான் நம்மை வெற்றிகரமாய் வாழ வைக்கிறது. அதுதான் பரிசுத்தமாய் நம்மை வாழ வைக்கிறது. அதுதான் பாருங்க, இந்த உலகத்துல உயர்வை சுதந்திரிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது தேவ அன்பு. ஒரு பெண்ணை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இந்த பெண் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போயிட்டாராம். அவங்க அம்மா தான் அவளை வளர்த்துச்சு. ஆனால் அந்த பிள்ளை வாலிப வயசாகும்போது பாருங்க, இந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வழி தப்பி போயிட்டா. கடைசியில் போய் ராத்திரி நடனம் ஆடுகிற இந்த கிளப்பில் போய் சேர்ந்துட்டா. ராத்திரி நடனம் ஆடுகிற கிளப்பில் போய் சேர்ந்துருக்கிறான்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு தேடி போய் அவளை பார்த்து கூப்பிட்டாளாம், வந்துரு, இங்கே இருக்காத, இது மோசமான இடம், எதிர்காலத்தையே சீரழிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி கூப்பிட்டு பார்த்தா. ஆனால் வர்றதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. எங்கள் அம்மா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்துடுச்சு. பாருங்க, பல மாதங்கள் ஆனது. அதுக்கு பிறகு ஒரு நாள் ராத்திரி பாருங்க, அந்த பெண் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தது நிமித்தமாக இனிமே இங்கே இருக்க முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டதுனால அங்கேருந்து கிளம்பி அம்மாவை தேடி வந்தாளாம். வந்து அவளுக்கு ஒரு தயக்கத்தோடு வர்றா. அம்மா நம்மளை ஏற்றுக்கொள்வாளா? நம்மளை வந்து கூப்பிட்டாலே நம்ம போகாமல் விட்டுட்டோமே, கதவை தட்டினா திறப்பாளா? மகா வந்திருக்கிறான்னு தெரிஞ்சு
சத்தம் கேட்டுச்சுன்னா அப்படியே போயிரு, உள்ளே வந்துடாதன்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்பிடுவாளா என்கிற சந்தேகத்தோட எழும்பி வந்தாலாம் பாருங்க. ராத்திரி வந்தா பாருங்க, கேட்டும் திறந்துருக்குதான், கதவும் திறந்துருக்குதான். அவங்க அம்மா உள்ள உட்காந்து பாருங்க பைபிள் வாசித்துட்டு இருக்கிறாளாம். மகா வந்த உடனே ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டாளாம். மகா கேட்டாலாம், நான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? கேட்டையும் திறந்து வச்சிருக்கிற, கதவையும் திறந்து வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்க அம்மாவை பார்த்து கேட்டாலாம். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாலாம், நீ போன அன்னைக்கே ரெண்டையும் திறந்து வச்சுட்டேன், நீ வர்ற வரைக்கும் மூடக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன், திறந்து வச்சுட்டேன்னு சொன்னாலாம். ஆனந்த கண்ணீருக்கு அவளுக்கு அளவே இல்லையா. அம்மாவுடைய அன்பு எவ்வளோ பெருசு பாருங்க. நீ வருவேன்னு தெரிஞ்சு கதவை நான் ஒரு நாளும் பூட்டினதே கிடையாது. அருமையானவர்களே, நான் சொல்லுறேன், இதை காட்டிலும் மேலான அன்பு தான் கர்த்தருடைய அன்பு. அல்லேலூயா. நம்மை நேசித்த தேவனுடைய அன்பு. அருமையானவர்களே, தகுதியற்ற நம்மை தேவன் என்ன செய்தாரு? மீட்டு கொண்டார். அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அதுதான் நம்ம என்ன செய்திருக்கிறது? ரட்சித்திருக்கிறது. திருப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8-9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்க நம்ம வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவனுடைய நாட்களில் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. எல்லாரும் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சான். கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற தயவு. நல்லா கவனிங்க, யாருக்குமே தகுதி கிடையாது. நோவாவுக்கும் தகுதி கிடையாது. நோவாவுக்கும் தகுதி இல்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. அதே போலதான் இன்னைக்கு உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதன் மத்தியில் உங்களுக்கு 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 கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிருக்கு. அதனாலதான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்கிறார், இந்த ஆச்சரியமான காரியத்தை குறித்து என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஆச்சரியம். நம்மை தெரிந்து கொள்ளணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஒருத்தர் கேட்டாரு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமா இருந்தான், அதனால தானையா அவனை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு கேட்டாரு. நல்லா கவனிங்க, நோவா நீதிமானும் உத்தமனுமா இருந்ததுனால கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைக்கல. நீதிமானும் உத்தமனுமா இருந்ததுனால கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா 9ஆம் வசனம் முன்னால வந்திருக்கணும், 8ஆம் வசனம் பின்னால வந்திருக்கணும் இல்லையா? இப்படி வாசிக்கிறேன் நான். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்கள் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்படி வந்திருக்கணும். ஆனா அப்படி வரல. முதலாவது என்ன வந்திருக்குதுங்க? கிருபை வந்திருக்குது இல்லையா? கிருபை வந்ததுனால அருமையானவர்களே, அந்த கிருபை நிமித்தமா தான் நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏது முன்னால வருது, ஏது பின்னால வருதுன்றத பாருங்க, பார்க்கணும். கிறிஸ்தவ வட்டாரத்தில் அருமையானவர்கள் இன்னைக்கு மக்களுடைய இது என்னன்னா, நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவு உபவாசிக்கிறேன், நான் எவ்வளவு ஊழியம் செய்கிறேன், எல்லாம் நல்லது தான். ஆனால் நீங்கள் உபவாசிக்கிறத பார்க்கலாம், நீங்கள் ஜெபிக்கிறத பார்க்கலாம், நீங்கள் ஊழியம் செய்கிறத பார்க்கலாம், உங்கள் மேலே இருக்கிற கர்த்தருடைய கிருபை அது பெரியது.
அதுதான் முன்னால வருது, உங்களுடைய கிரியைகள் எல்லாம் பின்னால வருது. இருக்கிறீங்களா? எப்போதும் தேவனுடைய அன்பையும் அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் உயர்த்தி பேசுகிறவர்களாய் தேவனுடைய ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க, அதை அவர் பிரசங்கியார் மாதிரி நல்லா சொல்லுவார். மாட்டு வண்டி இருக்குது, மாட்டு வண்டியில் மாடை பின்னால கட்டி வண்டியை முன்னால கட்டினீங்கன்னா மாடு இருக்கும், வண்டி இருக்கும், வண்டி போகாது. ஆனா மாட்டை முன்னால கட்டி வண்டியை பின்னால கட்டினீங்கன்னா வண்டி ஜோரா என்ன செய்யும்? போகும். நம்ம கிறிஸ்தவ வண்டியும் அப்படிதான். கிறிஸ்தவ வண்டி நல்லா போகணும்னா தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இரக்கத்தையும் முன்னால வைக்கணும். நம்முடைய கிரியைகளை பின்னால கொண்டு வரணும். நம்முடைய கிரியைகளை முன்னால கொண்டு வந்துடக்கூடாது. இன்னைக்கு மனுஷர்களுக்குள்ள பாருங்க இந்த பெருமை. ரட்சிக்கப்பட்ட அநேகர் மாம்சீகமான காரியங்களை வச்சு பெருமைப்பட மாட்டாங்க. ஆனா ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பெருமையா, நான் அப்படி பிரதர், நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன் பிரதர், நான் இப்படி உபவாசிப்பேன் பிரதர். ஸ்டாப் இட் பிரதர். நீங்க ஜெபம் பண்றதுக்கு, நீங்க உபவாசிக்கிறதுக்கு பாருங்க, பலன் கொடுக்கிறதே கர்த்தருடைய கிருபை தான். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அன்பு, அதுதான் முன்னால வருது. அது முன்னால வைக்கிற மனுஷன் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டான். அதனால வேதத்தில் எழுத நம்ம வாசிக்கிறோம், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பாருங்க, வாழ்க்கை பயணம் ரொம்ப இனிதா இருக்கணும், ரொம்ப இன்பமா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் எப்போதும் முன்னால வைக்கணும். காலையில் எழுந்த உடனே, கர்த்தாவே உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி, உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. என்னை நீ நினைப்பதற்கும் என்னை கண்ணோக்குவதற்கும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னை தேடி வந்தீரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? எல்லாரும் தேவ அன்புக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். வாழ்க்கை பயணம் இனிதா இருக்க வேண்டும், வாழ்க்கை பயணம் இன்பமா இருக்க வேண்டும் என்றால் அது தேவ அன்பிலிருந்து புரண்டு வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்பு தான் சந்தோஷத்துக்கு வழி நடத்துகிறது, அன்பு தான் சமாதானத்துக்கு நம்ம என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. ஆகவே இங்க நம்ம பார்க்கிறோம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவன் என்ன பண்ணான்னா விசுவாசித்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே நோவா என்று வருகிறது. அப்ப நோவாவுடைய விசேஷம் என்னன்னா, கர்த்தரை அவன் என்ன செய்தான்? விசுவாசித்தான். அவன் செய்த பெரிய கிரியையே கர்த்தரை அவன் விசுவாசித்தான். தேவனுடைய மக்களே, விசுவாசத்துல பெருகணும். இருக்கிறீங்களா? விசுவாசத்துல வளரணும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்குதா? அப்படிப்பட்ட ஆசை இருக்குதா? அப்படி இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி விசுவாசத்துல இன்னும் முன்னேறது, எப்படி விசுவாசத்துல பெருகுவது என்பதை நாடுகிறவர்களாய் நாம இருக்கணும், ஆவிக்குரியவர்களாய் நாம இருக்கணும். அதுதான் அருமையானவர்கள் நமக்கு பெரிய வெற்றியை கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நானும் காலையில ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை பண்றது அது தவற மாட்டேன். நான் காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணும்போது நான் இப்படி சொல்லுவேன் அடிக்கடி, ஆண்டவரே, இயேசு எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், இயேசு எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அந்த இயேசு என் ஆண்டவர். இருக்கிறீங்களா? நல்ல அருமையான அறிக்கை பாருங்க. நம்முடைய லக்கு, அருமையானவர்களே, நம்முடைய லட்சியம் இயேசுதான். இன்னைக்கு விசுவாச போதனைன்னு சொல்லி பாருங்க, சில நேரங்களில் தடம் புரண்டு போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. சிலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிடுறாங்க, வேற வழியில கொண்டு போயிடுறாங்க. நீ ஆண்டவர்கிட்ட ஒரு பென்ஸ் கார் கேட்டன்னா ஆண்டவர் உனக்கு ஒரு பென்ஸ் கார் கொடுப்பாரு. இதென்ன மந்திரமா? அது பென்ஸ் கார் வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை நாடுகிற ஒரு உள்ளம் இருக்குதா? விசுவாசத்துல பெருகிற ஒரு உள்ளம் இருக்குதா? விசுவாசத்துல வளர்கிறீர்களா? அருமையானவர்களே, அது ரொம்ப முக்கியம். நோவா எல்லாருக்கும் கிருபை வருது இல்லையா? தேவனுடைய கிருபை வந்து எல்லாருக்கும் இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள், எல்லாருக்கும் அவருடைய கிருபை கொடுக்கப்படுகிறது. ஆனா நோவா அந்த கிருபையை ரிசீவ் பண்ணிட்டான். எப்படி ரிசீவ் பண்ணிட்டான்? விசுவாசத்தினால ரிசீவ் பண்ணிட்டான். கவனிங்க, நிறைய பேருக்கு அதுக்கு இல்லாம போயிடுச்சு, நிறைய பேருக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்காம ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாருக்கும் என்ன செஞ்சிச்சு? கிடைக்காம போயிடுச்சு. ஆனா நோவா கர்த்தருடைய கிருபையை விசுவாசத்தினால சுதந்திரிச்சான். விசுவாசிச்சதுனால தேவனோட ஒரு உறவு ஏற்பட்டது, அவனுக்கு ஒரு ஐக்கியம் ஏற்பட்டது. அவன் தேவனோடு நடந்தான். அப்படி தேவனோடு கூட ஏற்பட்ட உறவும் ஐக்கியமும் அருமையானவர்களே அவனுக்கு உத்தமனாய் வாழக்கூடிய, நீதிமானாய் வாழக்கூடிய பலனை அவனுக்கு கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய கிருபை, அதை விசுவாசிக்கிற ஒரு உள்ளம், அது நிமித்தமாக வருகிற தேவனோடு கூட உறவு ஐக்கியம், அது நிமித்தமாக வருகிற பலன், அதை வச்சுதான் உத்தமனா வாழ முடியும், நீதிமானா வாழ முடியுமே ஒழிய மனுஷன் தன்னுடைய பலத்தினால உத்தமனாய் நீதிமானாய் வாழுகிறதுனால கர்த்தர் அவனை தேடி வந்து அவனை தெரிஞ்சுக்கிறது இல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது? தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு அருமையானவர்களே, அது நோவாவுக்கு கிடைத்தது. அவன் அதை விசுவாசித்தான், தேவனுடைய பலனை பெற்றுக்கொண்டான், உத்தமனாய் வாழ்ந்தான், நீதிமானாய் வாழ்ந்தான். நமக்கும் அப்படிதான். பாவ உலகத்துல எல்லார போல பாவிகளாய்த்தான் வாழ்ந்து வந்தோம் இல்லையா? ஆனா வேதம் அருமையாக சொல்லுகிறது. திருப்புங்க எபேசியன் புஸ்தகம், எபேசியர் 2:4-5 ஐயா வசனங்களை பாருங்க. தேவனோ, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய என்ன அன்பினாலே, மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனுடைய மிகுந்த அன்புதான் நம்ம என்ன செய்திருக்கிறது? ரட்சித்திருக்கிறது. இது நான் கெட்டிக்காரன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பெருமையெல்லாம் ஓடி போயிருது. தாழ்மை நம்ம வந்து என்ன செய்கிறது? மூடிக்கொள்கிறது. தேவ சமூகம்னாலே அருமையானவர்களே ஒரு மதிப்பும் மரியாதையும் உள்ளத்துக்குள்ளே பெருக ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. அக்கிரமங்களில் மரித்து கிடந்த நம்மை கிருபையினாலே தேவன் ரட்சித்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஜீவனை உடையவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறது மட்டுமல்ல, என்றைக்குமே கர்த்தருடைய ஜீவனை உடையவர்களாக நாம இருப்போம். ஆமென். நித்தியமாக தேவ ஜீவன் நமக்கு சொந்தமாக மாறிவிட்டது. இப்போ அருமையானவர்களே, நோவா கர்த்தருடைய கிருபையை பெற்றான், விசுவாசித்தான், அவரோடு என்ன செஞ்சான்? நடந்தான், அவரோடு ஐக்கியப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் கிறிஸ்தவ ஜீவியம். தேவனோடு நடக்கிறது, தேவனோடு பாருங்க ஐக்கியப்படுவது, தேவனோடு உறவாடுவது. வாட் அ பிரிவிலேஜ்! என்ன ஒரு பாக்கியம்! அருமையானவர்களே, ஜெபம் என்பது பெரிய லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு பலசரக்கு கடையில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி, இந்தாங்க எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீட்டுறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஜெபம்னா கத்துட்டு அதை கேட்கணும், இதை கேட்கணும், இதை கேட்கணும். அதான் ஒரு பிரசங்கர் சொல்றாரு, அவருடைய கையை பார்க்காத அவருடைய முகத்தை பாருன்றாரு. அவருடைய முகத்தை பார்த்தா அவருடைய கை உனக்கு வேண்டியதெல்லாம் அள்ளி கொடுக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, ஆகவே பாருங்க, ஜெபம் என்பது என்னத்தையோ பாருங்க கேட்கறது கிடையாது. தா 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 தான்னு சொல்லி கத்துட்ட கேட்கறது கிடையாது. அது ஒரு உறவு. ஜெபம் என்பது இட்ஸ் a fellowship with God. தேவனோடு ஐக்கியப்படுவது. சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஜெபம்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுகிறது.
அழுகிறது தான் தேவ ஜெபம்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அழுகிறது இல்லை ஜெபம். ஒரு பிரசங்கர் சொல்றாரு, ஒரு முறை ஒரு 80 பேர் ஜெப கூட்டம் நடத்துவதற்கு ஆயத்தமாக கூடியிருந்தாங்களாம். அந்த ஜெப கூட்டம் நடத்துவதற்கு இந்த பிரசங்கர் வந்தாராம். வந்துட்டு அதை ஆரம்பிக்கும் போது சொன்னாராம், ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே அந்த 80 பேரும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். ஜெபிப்போம்னு சொன்னோமா அழுவோன்னு சொன்னோமான்னு சந்தேகமே வந்துருச்சான் இவருக்கு. கடைசியில் நிறுத்துங்க அப்படி அழுகையை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு, நான் ஜெபிப்போன்னு தான் சொன்னேன், அழுவோன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய மக்கள் ஜெபம்னே அழுகிறது தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் அழுகிறது இல்லைங்க. பாருங்க, கர்த்தரோடு உறவாடுவது, எல்லாரும் சொல்லுவோம் உறவாடுவது. கர்த்தரோடு உறவாடுறீங்களா? அதிலே அவர் பிரியப்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீதிமான்களுடைய ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் அதில் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. பாருங்க, அவரோடு உறவாடுவது, அவரோடு பேசுவது. இட்ஸ் நாட் அ மோனோலாக். மோனோலாக்னா ஒருத்தரே பேசிட்டு இருக்கிறது, அது இல்லை. இட்ஸ் அ டயலாக். அது வந்து 2 பேர் பேசுறது. நீங்க பேசுறது, பாருங்க, கர்த்தர் பேசுறது, உங்க வார்த்தையை அவர் கேட்கறது, அவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்கறது. இது மகா பெரிய ஸ்லாக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஸ்லாக்கியத்தை கிருபையை பெற்ற நாம், ரட்சிக்கப்பட்ட நாம் உடையவர்களா இருக்கிறோம். நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா எம்எல்ஏ எடுப்பாரா உங்க போனை? எம்எல்ஏட்ட டைரக்டா பேச முடியுமா? எம்பிட்ட டைரக்டா பேச முடியுமா? கலெக்டர்கிட்ட டைரக்டா பேச முடியுமா? அல்லது கவர்னர்கிட்ட டைரக்டா பேச முடியுமா? சீஃப் மினிஸ்டர்கிட்ட டைரக்டா பேச முடியுமா? பிரைம் மினிஸ்டர் டைரக்டா பேச முடியுமா? ஒருத்தர் உங்க போனை எடுக்க மாட்டாங்க. என் போனையும் எடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் நம்ம போன் பண்ண உடனே டக்குன்னு எடுத்துடுறாரு. அல்லேலூயா. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் எம்எல்ஏ காட்டிலும், எம்பியை காட்டிலும், கலெக்டரை காட்டிலும், கவர்னரை காட்டிலும், சீஃப் மினிஸ்டரை காட்டிலும், பிரைம் மினிஸ்டரை காட்டிலும் மகா பெரியவர், உயர்ந்தவர். அவர் நம்ம போனை உடனே என்ன செய்யறாரு? எடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட அருமையானவர்களே எப்ப வேணாலும் பேசலாம். ராத்திரி 12 மணிக்கா பேசுற, தொந்தரவு பண்ணாத, தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. வெல்கம் மை சன், வெல்கம் மை டாட்டர், வா மகளே, வா மகனே அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை நினைச்சாரு அருமை இந்த உறவுக்கு அழைக்கிறார். கர்த்தர், அதாவது அந்த அந்நிய பாஷை இருக்குதே, ரொம்ப அற்புதமான பாஷை. தேவனோட டைரக்டா பேசுகிற ஒரு பாஷை. ஐ லைக் இட் வெரி மச். நிறைய பேசணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், பேசிட்டு தான் இருக்கிறேன். கவனிங்க, நேரடியாக பேசுகிறோம் கர்த்தர்ட்ட. எவ்வளோ பெரிய பாக்கியம். நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று நாம பார்க்கிறோம். அவ்விதமாக தேவனுடைய கிருபையை பெற்றான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். என்ன நடந்துச்சு? தேவன் அவனை அருமையான அழிவின் வெள்ளத்துக்கு விலக்கி பாதுகாத்தார். தேவனை தேடுகிறதுல ஒரு பலன் இருக்குது இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனை தேடுகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இந்த அழிவின் வெள்ளத்துக்கு, இந்த பாவத்தின் தண்டனைக்கு நோவாவை தேவன் விலக்கி பாதுகாத்தார். அத்தனை பயலும் பாருங்க செத்தாங்க. நோவாவுடைய காலத்தில் இருந்தவன் நோவாவை பார்க்கலாம் கெட்டிக்காரனா இருந்திருக்கலாம், திறமசாலியா இருந்திருக்கலாம், பணக்காரனா இருந்திருக்கலாம். ஆனா அத்தனை பயலும் வெள்ளத்துல மூழ்கி செத்தான். ஆனால் தேவனை விசுவாசித்த நோவா காக்கப்பட்டான். தேவன் அவனை பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தாரா? திருப்புங்க ஆதியாகம புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல வித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கதவை அடைச்சது நோவா கிடையாது, கதவை அடைச்சது தேவன். என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவத்தை தெரிந்து கொண்ட ஒருத்தனும் தப்பக்கூடாது இல்லையா? இல்லை நான் பாவத்தில் தான் வாழ்வேன்னா அதுக்கு தண்டனை இருக்குது. பாவத்தை தெரிந்து கொண்ட ஒருத்தனும் தப்பக்கூடாது. அதனால சாவியை கர்த்தர் நோவாட்ட கொடுக்கல. நோவாட்ட கொடுத்தா இவன் இறக்கப்பட்டு திறந்து விட்டுருவான் இவனுக்கு. அது அதனால சாவியை நோவாட்ட கொடுக்கல, அவரே வச்சுக்கிட்டாரு. கதவை பூட்டி சாவியை எடுத்துட்டாரு. அருமையானவர்களே, பாவத்தில் வாழுகிற எவனுமே தப்பக்கூடாது, நீதியில் வாழுகிற எல்லாருமே தப்பணும். அந்த தேவன் இன்றைக்கும் அப்படிதான் நீதிமான்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கிருபையை பெற்றுக்கொண்டவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், வாழ்வு, வெற்றி. இவைகளை பாருங்க, நாம இன்னைக்கு உடையவர்களா இருக்கிறோம். இந்த சென்னையிலலாம் பாருங்க வெள்ளம் வந்துச்சு இல்லையா? சென்னை, தூத்துக்குடி இங்கெல்லாம் வெள்ளம் வந்துச்சு. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சர்ச்சில் உள்ளவங்கெல்லாம் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பாருங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். கிட்டத்தட்ட எல்லாருமே சொன்னாங்க, எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பாஸ்டர், எங்களை கர்த்தர் பாதுகாத்துட்டாரு. கண்டிப்பா நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். நோவாவை பாதுகாத்த கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். நோவாவை போலவே நமக்கு அணிஞ்சிருக்குது, கிருபை கிடைச்சிருக்குது. அப்ப நம்முடைய விசுவாசம் என்ன? கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை என்ன செய்வார்? விலக்கி காப்பார். எல்லாரும் அறிக்கை செய்வோம், கரங்களை உயர்த்தி. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். நோவாவை பேழைக்குள்ள வச்சு பத்திரமா வச்சு அவனை பாதுகாத்தது போல தேவன் நம்மை என்ன பண்ணியிருக்கிறாராம்? கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறாராம். நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறாராம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறத போல பாதுகாப்பான ஒரு இடம் இந்த உலகத்திலேயே கிடையாது. இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் கரத்தில் இருக்கிறது, அவைகளை ஒருவனும் என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. அவைகளை தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அருமையானவர்களே, சில போராட்டங்கள் வருகிறது, சில பிரச்சனைகள் வருகிறது. நம்மை அழிப்பதற்காக பிசாசு பல விதங்கள்ல வேலை செய்யறான். ஆனா ஒன்னும் பலிக்காது, யாரும் நம்மளை அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிறதுல பாதுகாப்பான ஒரு பெட்டகத்துக்குள்ள இருக்கிறோம். அவருடைய பெயர் இயேசு. இயேசுக்குள்ள இருக்கிறோம். பாருங்க, உங்களுடைய ஜீவன் இயேசுவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கவனிங்க, கொலோசியர் 3:3 வாசிக்க வேணாம். தேவன் நம்மளை எடுத்து இயேசுக்குள்ள வச்சிருக்கிறாராம். அந்த இயேசு தேவனுக்குள்ள இருக்கிறாராம். பிசாசு எப்படி தேடினாலும் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் பல ரீதிகளில் அவன் பிரயாசப்படலாம். ஆனா நம்மளை தொடணும்னா தேவனை தாண்டி இயேசுவை தாண்டி தான் நம்மளை அவனால தொட முடியும். ஆனா தொடவே செய்யாது முடியாது. ஏன்னா தேவன் பக்கத்துல வந்தாலே தொலைஞ்சாவன். தேவன்னாலே அவனுக்கு பெரிய டெரர், ஓடியே போயிடுவான். அதனாலதான் இயேசுவன் நாமத்தை சொல்லணும். இயேசுவன் நாமத்துல சொன்னா ஓடிடும். பயிற்சி பண்றீங்களா? பாருங்க, போன வாரம் என் பேத்திக்கு படுத்து எந்திரிச்ச உடனே கண்ணு 2 ரொம்ப சிவப்பா இருந்துச்சு. என் மனைவி சொன்னா, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக வேண்டியதுதான், அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக வேண்டியதுதான், கண்ணை பார்க்கணுமே, சிவப்பா இருக்குதே பிள்ளைக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், வா 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு, இயேசுவின் நாமத்துல கண்ணில் இருக்கிற அலர்ஜி ஓடிப்போ அப்படின்னு கட்டளை கொடுத்தேன். பாருங்க, அரை மணி நேரத்தில் கிளியர் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டான். எனக்கே ஆச்சரியம், இப்படியெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இயேசுனாலே பிசாசு ஓடுறான்.
இயேசுவின் நாமத்தை சொன்னா வியாதி ஓடுது, இயேசுவின் நாமத்தை சொன்னா பலவீனம் ஓடுது. இப்ப நம்ம சொல்லாம தான் விட்டுறோம், அதான் பிரச்சனை. நம்ம அவிசுவாசத்துல இறங்கிடுறோம். கவனிங்க, அப்ப பிசாசு பல விதங்களை ட்ரை பண்றான். நம்மள ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். தேவனுடைய மக்களே கவனிங்க, ஒரு முறை சென்னையிலிருந்து ஏர்பிளைன்ல வந்துட்டு இருந்தேன். பிளேன் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பைலட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு விதமான சுழல் காத்து அடிக்குது, சீட் பெல்ட்டை போட்டுக்காங்க எல்லாரும். பிளேன் ஆடும், ஆனா பயப்படாதீங்க, தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. எல்லாம் பாருங்க கடை கடான்னு எடுத்து சீட் பெல்ட்டை போட்டுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கடை கடன்னு ஆடிச்சு பாருங்க, ஆனா தாண்டி போயிடுச்சு. தாண்டி போன பிறகு கொஞ்சம் மெதுவா எந்த ஷேக்கும் இல்லாம பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் யோசித்து பார்க்குறேன். அவர் சொல்றாரு, நல்ல பிளேனுக்குள்ள உட்காந்துருக்கிறீங்க, சேஃப்டியாக தான் இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாண்டிடலாம்னு. பிளேனை காட்டிலும் ரொம்ப பத்திரமான இடம் இயேசு, அவருக்குள்ள இருக்கிறோம். சில பிரச்சனைகள் லேசா வந்து நம்மளை அசைக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா தாண்டி போயிடுவோம். கர்த்தராலே ஒரு மதிலை தாண்டுவோம், தேவனாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவோம். கிருபையை பெற்ற நாம் அருமையான கர்த்தராலே பாதுகாக்கப்படுகிறோம். தேவன் நம்மை என்ன செய்கிறார்? அவருடைய வல்லமையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, பாருங்க அவருடைய ஆவியினாலே நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாதுகாக்கிறது மட்டுமல்ல, தேவ தூதர்கள் நமக்கு உதவிக்கு வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஒருத்தர் கேட்டாரு, அப்பனா ஆதாம ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டாந்து வச்ச மாதிரி தேவன் நம்மளை கொண்டாந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சுட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைக்கலங்க, கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறாரு. கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தை பார்க்கலும் பெரியவர். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது வந்து ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறதை பார்க்கலும் பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நல்லா கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் மறுபடியும் ஆதாமை கொண்டு வந்து வச்ச மாதிரி நம்மளை கொண்டு வந்து வச்சிருந்தாருன்னா, ஆதாமை போலவே பாவம் செஞ்சு விழுந்து போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு நமக்கும் செய்யிருக்கோம், இருந்திருக்கும். ஆனால் தேவன் என்ன பண்ணாரு? நம்மளை கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது சில பாவங்கள் ஏற்பட்டால் கூட நாம விழுந்து போக மாட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. இயேசுக்குள்ள இருக்கும்போது சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டால் கூட, சில பாவங்கள் ஏற்பட்டால் கூட நாம் வந்து ரட்சிப்பை இழந்து போக மாட்டோம், ஒரு நாளும் விழுந்து போக மாட்டோம். தேவனுடைய பாருங்க கிருபை நமக்கு இருக்கிறதுனால பாவங்களை எல்லாம் கழுவி மறுபடியும் பாருங்க நமக்கு நீதியை புதுப்பித்து கொடுத்து நம்மை பரிசுத்தவான்களாக வாழ கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். இருக்கிறீங்களா? பாருங்க, இப்படிப்பட்ட கிருபை எங்க கடந்தோம்? பலவீனர்களாய், பைத்தியக்காரர்களாய், பாருங்க ஒன்றுமில்லை என்று சொல்லப்படத்தக்கவர்களாய் இருந்தோம். அங்கிருந்து நம்மளை தூக்கி எடுத்து கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உளையான சேற்று நின்று கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே தந்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் கர்த்தர்ட்ட ஓடி வருவாங்கன்றான். நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையை பார்த்து கர்த்தர்ட்ட நிறைய பேர் ஓடி வருவாங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா நடக்கும். கர்த்தர் மென்மேல உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன். எல்லாம் தயவு செய்து எழுந்து நிற்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மகா பெரிய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பலவீனர்களாயிருந்த எங்களை, கர்த்தாவே தோற்று போய் கிடந்த எங்களை, ஒன்றுமில்லை என்று சொல்லப்படத்தக்கவர்களாயிருந்த எங்களை தெரிந்து கொண்டு கர்த்தாவே ரட்சித்து மீட்டெடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறீரே, முற்றிலும் உம்முடைய கிருபை என்பதை அங்கீகரிக்கிறோம். உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கங்கள் என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். கல்வாரி சிலுவைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மீட்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மீட்பின் ஜீவியத்தில் உம்மை குறித்த அறிவு பெருகட்டும், உம்முடைய அன்பை குறித்த அறிவு பெருகட்டும். அது நிமித்தமாக சந்தோஷமும் சமாதானமும் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பெருகட்டும். எதுமானீர் செய்கிறீர், வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறீர், நல்ல எதிர்காலத்துக்கு நேராக வழி நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.